இப்போ சிஓ ஒரு ஃபவுண்டருக்கு வந்து இன் அண்ட் அவுட் எல்லாமே தெரியணுமா சார்? இப்போ ஏன்னா இப்போ உங்களோட செக்டரில் ரொம்ப பெரிய வாஸ்ட் செக்டர் இப்போ எஸ்சிஓ டாஸ்க் டிபிஎஸ் மாதிரி ஏகப்பட்டது வரும். ஸோ இன் அண்ட் அவுட் எல்லாம் தெரிஞ்சிருக்கணுமா ஒரு ஃபவுண்டர் அண்ட் சிஓக்கு வந்து எல்லாம் இன்னும் தெரிஞ்சிருக்கணுமா இல்லை ஜஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருந்தால் போதுமா? ஒரு ப்ராடக்ட் கம்பெனினா எனக்கு தெரிஞ்சு முக்கியமாக ஃபவுண்டருக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம்னா அந்த ப்ராடக்ட் தெரிஞ்சிருக்கணும். ப்ராடக்ட்னா கோடிங் இல்லை, அதான் தப்பாக புரிஞ்சுக்கோங்க. ப்ராடக்ட் வேற, கோடிங் வேற. கோடிங் தெரியணும்னு அவசியம் இல்லை, ப்ரோக்ராமிங் தெரியணும்னு அவசியம் இல்லை, ஆனால் ப்ராடக்ட் தெரிஞ்சிருக்கணும். என்ன ப்ராடக்ட் பில்ட் பண்ணுறாங்கன்னு, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மற்றது எல்லாமே செகண்டரி. ஓகே, அதுக்கு அடுத்தது மார்க்கெட்டிங் தெரிஞ்சிருக்கணும். சேல்ஸ் கூட இல்லை, மார்க்கெட்டிங். ஓகே, இது ரெண்டு இருந்ததுன்னா மற்றதெல்லாம் எல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை, அதெல்லாம் ஆளுங்க வச்சுக்கலாம். ஓகே. ஓரளவுக்கு. இன்னொன்று சார், நம்ம சோஷியல் மீடியாவில் ரொம்ப அடிக்கடி பேச போகிற டாப்பிக்கில் ஒன்று இருக்கும். இப்போ இன்ஜினியரிங் எடுத்திங்கன்னா இந்த சைன் டீட்டா காஸ்ட் டீட்டா நாங்கள் வந்து படித்தோம், எதுக்கு எங்கடா யூஸ் பண்ணோம், இப்போ சி ப்ளஸ் முன்னாடி ரொம்ப இதில் யூஸ் பண்ணோம், அதெல்லாம் ஹேஷ் இன்க்ளூட்லாம் போட்டு பண்ணோம், அதெல்லாம் எங்கடா யூஸ் பண்ணுறோம். ஸோ படிக்கிறதுக்கு இதுக்கும் டோட்டலாக டிஃப்ரெண்ட் இருக்குது. அதுவும் ஐடியில் பார்த்தீங்கன்னா எம்எஸ் எக்ஸல் தானே யூஸ் பண்ணுறோம் சாஃப்ட்வேர் இதுக்கு பதிலாக. பட் ஆனால் அதுதான் அதுக்காக நம்ம இது பண்ணோம் அப்படின்னு. பட் ரியாலிட்டி அதுதான் உண்மையா? இல்லை, அது என்னென்னா இந்த சர்வீசஸ் கம்பெனிஸ் இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து மேனேஜர் சைடில் போயிட்டாங்கன்னா பெரும்பாலும் அவங்க வந்து பவர் பாயிண்ட்டும் எக்ஸலும் யூஸ் பண்ணுறாங்க. அதனால இந்த மீம்ஸ்லாம் அப்படி போடுறாங்க. ஆனால் அங்கேயும் டெவலப்பர்ஸும் அது இன்னும் ப்ரோக்ராமிங் எப்பயும் போல ஹேஷ் இன்க்ளூட் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, என்ன இப்போ C++ பதிலாக பைத்தனோ இல்லை வந்து ஜாவா யூஸ் பண்ணுறாங்க. அது ஈக்குவலண்டாக இம்போர்ட், ஜாவாவில் இம்போர்ட்னு சொல்லுவாங்க, C++ல இன்க்ளூட்னு சொல்லுவோம். ரெண்டும் அது இன்னும் பயன்படுத்தி தான் வராங்க. அதெல்லாம் ஆக்சுவலாக உண்மையிலே யூஸ் பண்ணுறாங்க. சும்மா ஒரு மீம். மேனேஜர்ஸ் நிறைய பேர் வந்து எக்ஸலும் பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களோட ஜாப் ப்ரோக்ராமிங் கிடையாது, அவங்களோட ஜாபே வந்து ரிப்போர்ட்டிங்கு, ப்ரெசன்டேஷன் அதெல்லாம் தான் இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, தவிர்க்க முடியாதது அவங்களோட நேச்சர். ஓகே. இன்னொன்று சார், இப்போ ஆண்டர்பிரினர்ஷிப்பில் ஒன்று சொல்லுவாங்க, இது மாதிரி நீ வந்து ரெண்டு சொல்லுவாங்க. ஒன்று வந்து நீ பணக்காரன் ஆகணும்னா 8 to 5 பண்ணனா அவங்களால என்றைக்குமே வந்து நீ ஏர்ன் பண்ணுற மணி உன் பாக்கெட்டுக்கு மட்டும் தான் இருக்கும், ஹேண்ட்ஃபுல் ஆகவே செய்யாது. நீ ஆண்டர்பிரினர்ஷிப் ஆனால் மட்டும் தான் ஹேண்ட்ஃபுல்லாக கொண்டாட முடியும்னு. இன்னொரு பக்கம் நீ அதை நம்பி போனேன் அப்படின்னா ஒர்க் பண்ணுறது 8 to 5 ஒர்க் பண்ண அப்படின்னா உனக்கு ஒர்க் பண்ணதுக்கு போதும். ஆனால் பிஸ்னஸ் என்னன்னா நீ 8 to 8 ஒர்க் பண்ண வேண்டி இருக்கும். அப்படின்னா தான் வந்து அதுதான் பிஸ்னஸ். நீ நினைக்க பிஸ்னஸ்னால் ஒர்க் பண்ண நினைக்காதீங்க, இதுதான் மேட்ரு அப்படின்னு. ஸோ இந்த ரெண்டு கம்பேரிசன் எப்படி பார்ப்பீங்க? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆண்டர்பிரினர்ஷிப்ங்கிறது பர்சூவிங் அ பேஷன். இப்போ ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து மியூசிக் போடுறாருன்னா அவர் 8 to 8லாம் யோசிக்க மாட்டாரு. ஆமா, அவர் எனி டைம் 24/7 ஜாப். அவரை பொறுத்த வரைக்கும் வேணும் போது டாய்லெட் போவாரு, ஷவர் பண்ணுவாரு, சாப்பிடுவாரு, தூங்குவாரு, அதுக்கப்புறம் முதல்ல மியூசிக். அவரை பொறுத்த வரைக்கும் கரெக்டா வந்து ஆஃபீஸ் போற மாதிரி இருக்காது. 8 மணிக்கு போயிட்டு 8 மணிக்கு வரணும் அப்படிலாம் யோசிக்க முடியாது இல்லையா? ஸோ அதுதான் ஆண்டர்பிரினர்ஷிப்பும் கூட. தெர் இஸ் நோ எண்ட். இட்ஸ் நாட் லைக் 3 மணிக்கு உனக்கு முடிஞ்சிருச்சு அவ்வளோதான், ஏற கட்டிட்டு அப்புறம் 3 மணிக்கு அப்புறம் நான் ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ரைட். ஸோ அதுதான் பெரிய டிஃபரன்ஸ். பிகாஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் இஸ் அபவுட் பர்சூவிங் யுவர் பேஷன் அண்ட் தெர் இஸ் நோ டைம். இட்ஸ் pretty much a 24/7. You're always thinking about it. Correct.